ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியும் போல் எபிசோட் மூலமாக உங்கள் யாவரையும் மீண்டுமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பேசப்பாக்குள்ளாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூடவாக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். நிச்சயமாக இயேசுப்பா உங்களோடு இடைப்படுவாராக. என்னோடு சேர்ந்து கூட யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென். இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா பெதஸ்தா என்கிறதான ஒரு குளம் எருசலேமில் இருந்தது. அந்த இடத்திலே வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், சொஸ்தமாக்கப்படாத வியாதிகளோடு அநேக பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் அந்த இடத்திலே கடந்து வருவார்கள். அந்த இடத்திலே ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அப்பொழுது அந்த இடத்திலே யார் முதலாவது அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வியாதியோடு இருக்கிறதான இந்த மனுஷன் 38 வருஷமாக அந்த இடத்திலேயே இருக்கிறான். ஏனென்றால் அவன் இறங்குகிறதுக்கு முன்பதாகவே இன்னொருவன் அந்த குளத்திலே இறங்கி அவன் அந்த இடத்திலே சொஸ்தமாக்கப்பட்டு அவன் கடந்து செல்வான். இப்படியாக 38 வருஷம் அவன் அந்த குளத்தருகிலே மற்றவர்கள் அற்புதத்தை காண்பதையும் மற்றவர்கள் சொஸ்தமாக்கப்பட்டு தங்களுடைய இடங்களுக்கு கடந்து செல்வதையும் அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சந்திப்பதற்காக அந்த இடத்திலே கடந்து வருகிறார். அந்த இடத்திலே கூட அந்த மனுஷன் அப்படியான ஒரு வார்த்தையை தான் சொல்லுகிறான். 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களில் யாரோ ஒருவர் கூட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க யோசிக்கலாம். இன்றைக்கு அநேகர் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு அற்புதத்தையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற பொழுது என்னாலையும் அனுபவிக்க முடியும் என்கிறதான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். இல்லை என்றால் ஏன் இவ்வளவு நாட்களும் என்னாலே அந்த ஒரு உயர்வை காண முடியவில்லை என்கிறதான ஒரு கேள்வியும் உங்களுடைய சிந்தனையிலே காணப்படலாம். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான பதில் என்ன? எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த இடத்திலே இயேசுப்பா சொல்லவில்லை, இந்த குளம் கலக்கப்படும், இப்பொழுது நீ இறங்கலாம் என்று சொல்லவில்லை. மாறாக அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான், அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், இந்த வழியாகத்தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும், இந்த வழியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை கடந்து வரும், இந்த வழியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு காணப்படும் என்கிறதான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனால் தேவன் வைத்திருக்கிறதான திட்டம், அவர் வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்திலே நடந்தது போல அவன் யோசித்திருக்கலாம், இந்த இடத்திலே மறுபடியும் இந்த குளம் கலக்கப்படும், அந்த இடத்திலே நான் இறங்கலாம் என்று. ஆனால் தேவன் அந்த இடத்திலே கடந்து வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இதே போலதான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் கடந்து வரும். ஆனால் சில சூழ்நிலைகளிலே தேவனுடைய சித்தப்படி கொஞ்சம் தாமதமாகலாம், அது நிச்சயமாக கடந்து வரும். நிச்சயமாக அவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி உங்களை அந்த பாதையிலே நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய காரியங்களின்படி நான் நடக்கவில்லை, நீர் எனக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், இன்றைய நாளிலே நீ நடத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.